வணக்கம் everyone. Welcome to கோட்படி ஆன்லைன் tutorial. இன்னைக்கு நம்ம ஸ்க்ராட்ச் tutorialல ராக் பேண்ட் ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த ராக் பேண்ட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ராக் பேண்ட் ப்ராஜெக்ட் உடைய பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்லயே பார்க்க கன்வீனியன்ட்டா இருந்தா என்ன மாதிரி ஒரு டேப்ல இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டேப்ல ஸ்க்ராட்ச் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் டேப் யூஸ் பண்ணா இது ரெண்டுலையும் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே, ராக் பேண்ட். இந்த ராக் பேண்டில் பேர் சஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நம்ம மியூசிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸ்ப்ரைட் கூட. அப்புறம் ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் an overview. சரி, இப்போ கோடிங் போகலாமா? முதல்ல இன்ட்ரோடக்ஷன். Learn how to code your own musical instruments. உங்களுடைய ஓன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் கற்றுக்கலாம். வாட் யூ வில் மேக். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம கடைசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, click the green flag to begin. Then click on the singer or the drum to hear what they sound like. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணோம். ஸோ இந்த க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சிங்கர் மேலே கிளிக் பண்ணால் சிங்கர் வந்து சிங் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அதே இந்த ட்ரம் மேலே கிளிக் பண்ணால் ட்ரம் பீட் பண்ண மாதிரி ஒரு சவுண்டு. இதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் ஜால்ரான்னு சொல்லுவோம். இது கிளிக் பண்ணால் அந்த ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி முடிக்கல, எண்டு வந்து நம்மளும் இதே மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ வாட் வில் யூ லேர்ன்? ஸோ யூஸ் கோட் டு சேஞ்ச் அ ஸ்ப்ரைட்ஸ் காஸ்டியூம் இன் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்சில் ஒரு ஸ்ப்ரைட்டோட காஸ்டியூம் வந்து கோட் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ் கோட் டு மேக் ஸ்ப்ரைட் ரியாக்ட் டு இன்புட் இன் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரைட் வந்து மவுஸ் கிளிக்குக்கோ இல்லை கீ ப்ரெஸ்க்கோ எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம். அப்புறம் ஆட் சவுண்ட் டு அ ஸ்ப்ரைட் இன் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு எப்படி சவுண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மெயினாக ஒரு கம்ப்யூட்டர் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் ஸ்க்ராட்ச் 3, அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் எதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். நான் ஆன்லைன் யூஸ் பண்ணுறேன். இது எஜுகேட்டர்ஸ்க்கு டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம், அதாவது ஸ்ப்ரைட்ஸ். ஸோ ஸ்ப்ரைட்ஸ், ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஸ்க்ராட்சில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேரக்டர்ஸ் பேர் ஸ்ப்ரைட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிஃபோர் யூ கேன் ஸ்டார்ட் கோடிங் யூ will need to add in a thing to code. In Scratch, these things are called sprites. ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எந்த ட்ராக் பண்ணி இங்கே போடுறோம் இல்லையா, அந்த கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் இங்கே பண்ணணும். அது என்னென்னா இந்த கேரக்டர்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். அந்த கேரக்டருக்குடைய பேர் வந்து ஸ்ப்ரைட். ஸோ ஓப்பன் அ நியூ ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணணும்? ஃபைல், நியூ கிளிக் பண்ணால் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ நீங்கள் நியூ பண்ணிங்கன்னா விண்டோ உங்களுக்கு இப்படி இருக்கணும். ஜஸ்ட் லைக் எனக்கு இங்கே இருக்கு இல்லையா, அப்படி. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். The cat sprite that you can see is the Scratch mascot. You don't need it for this game, so get rid of it by clicking on the X in the corner. ஸோ இந்த கேட் மஸ்கட் இருக்கு இல்லையா, அந்த கேட் ஸ்ப்ரைட். ஸோ இது நம்ம இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை, அதனால நான் இது இப்போ டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணணும்? ஸோ இந்த க்ராஸ் இங்கே இருக்கிற பார்த்தீங்களா, இந்த க்ராஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். ஸோ ஸ்கேட் போயிடுச்சு, கிளிக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் on the choose sprite from library to open up a list of all the Scratch sprites. ஸோ இந்த க்ரீன் பூனை இருக்கு இல்லையா, இந்த பட்டன் தான் சூஸ் அ ஸ்ப்ரைட். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஸ்ப்ரைட் லைப்ரரி ஓப்பன் ஆகும். ஸோ அங்கிருந்து நமக்கு வேண்டிய ஸ்ப்ரைட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஸ்ப்ரைட் நம்ம சூஸ் பண்ணோம்? ஸ்க்ரால் டவுன் until you see a drum sprite.
click on the drum to add it to your project. So இந்த sprite library போய் கீழே scroll பண்ணா drum கிடைக்கிற வரைக்கும் நம்ம scroll பண்ணணும். அங்க வந்து நமக்கு வேண்டிய drum sprite choose பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இந்த drum choose பண்றேன். drum kit வேணாம், இப்போதைக்கு drum choose பண்றேன். சரி, எப்படி பண்ணலாம்? ஸோ choose a sprite, இங்கே கிளிக் பண்ணுறேன். sprite library ஓப்பன் ஆச்சு. அங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா இங்கே ட்ரம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரம்ல நான் இந்த ட்ரம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அந்த இந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட்டில் அது ஆட் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே ஸ்டேஜில் அந்த ஸ்ப்ரைட் தெரியுது. குட். நெக்ஸ்ட் இது பண்ணிட்டோம், கிளிக் பண்ணிட்டோம். இதையும் நான் பண்ணிட்டேன், டிக் பண்ணிடுறேன். உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் இருந்தால் பிரிண்ட் அவுட்டில் நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம்னு சொல்லி, இல்லை இன்னைக்கு பண்ண முடியல நாளைக்கு பண்ணாலும் எது வரைக்கும் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைனில் என்ன மாதிரி பண்ணீங்கன்னா இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், if you are signed into your Scratch account, type the title of your project into the project title box at the top of the screen. ஸோ நீங்கள் ஸ்க்ராட்சில் எப்பவுமே பண்ணும்போது லாகின் பண்ணிக்கோங்க. நான் கோட் பண்ணின்னு சொல்லி லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாகின் பண்ணால் நீங்கள் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் பண்ணிங்கன்னா அதை எப்போ வேணாலும் திருப்பியும் ரீஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை ராக் பேண்டுன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ எப்படி சேவ் பண்ணணும்? இது ஆட்டோ சேவ், பட் இங்கேயும் ஃபைல் போய் சேவ் நவன்னு கொடுத்தா அது சேவ் ஆயிடும். இல்லை உங்களுக்கு ஒரு காப்பி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணணுன்னா சேவ் ஆஸ் அ காப்பின்னு கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கம்ப்யூட்டர்லேயே சேவ் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிக் பண்ணிடலாம். Next main, the stage. The stage is the area on the right and is where your project comes to life. Think of it as a performance area, just like a real stage. ஸோ இந்த ரைட் சைடு இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ஸ்டேஜ், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பண்ணுற எல்லா கோடிங்களுடைய அவுட்புட் தெரியும். ஸோ ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ட்ராமா ஆடும்போதோ இல்லை ஆக்டிங் பண்ணும்போதோ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ at the moment the stage is white and looks pretty boring. Add a backdrop to it by clicking and choose a backdrop. ஸோ இந்த choose a backdrop அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பேக்ட்ராப்பை ஸ்ப்ரைட்டில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது வெள்ளையாக ஒன்றுமே இல்லாமல் போரிங்காக இருக்குது. ஸோ ஒரு பேக்ட்ராப் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு என்ன பேக்ட்ராப் வேணும்? த தியேட்டர் பேக்ட்ராப். ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து click on indoors in the list at the top. Then click on the theater backdrop. So indoor போயிட்டு அங்கே எங்கே தியேட்டர் இருக்குன்னு பாருங்க, இது இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணால் சடா இங்கே நமக்கு அந்த தியேட்டர் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட், ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ டெக். நெக்ஸ்ட், கிளிக் அண்ட் ட்ராக் த ட்ரம் டு த பாட்டம் ஆஃப் த ஸ்டேஜ். வெல், நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ அந்த ட்ரம்மை வந்து நமக்கு முதல்ல வந்து ட்ரம் ஆட் பண்ணும்போது இங்கே இருந்துச்சு. ஸோ அதை ட்ராக் பண்ணி அந்த பொசிஷனில் ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே வைங்க. குட், இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், your stage should now look similar to this. ஸோ நம்ம ஸ்டேஜ் இந்த கட்டத்தில் இது மாதிரி தெரியணும். க்ராஸ் செக் பண்ணிக்கலாமா? எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்குது. வெல் டன். ஓகே, ஸோ now so making a drum, next stage. So making a drum. Now you will add code to your drum so that the drum makes a sound when it's clicked. So இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் மேலே கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம அந்த கோடை இன்னும் எழுதலை. ஸோ இப்போ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கோட் ஆட் பண்ணி போகிறோம். You can find the code blocks in the Sprites tab and they are all color coded. ஸோ இதுதான் கோட் பிளாக்ஸ். இங்கெல்லாம் கோட் பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கலர் கோடட், மோஷன், லுக்ஸ், சவுண்ட், ஈவெண்ட், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தால் இந்த மோஷன் அப்படி படிக்கலாம். அப்படி படிக்க தெரியல, இன்னும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த கலர் வச்சு கூடி நீங்கள் இந்த பிளாக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக் பிளாக் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளாக் இல்லை, அதை நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஆட் பண்ணோம். ஆட் எக்ஸ்டென்ஷன் போய்
மியூசிக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் பிளாக்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிரும். நமக்கு தேவையான மியூசிக் பிளாக்ஸ் இங்கே ஆட் ஆயிரும். அது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம் இப்போ. So next click on okay பண்ணியாச்சு. So next click on the drum sprite and then drag these two blocks into the code area on the right. So நம்ம இப்போ வந்து இந்த drum spriteக்கு கோட் எழுத போகிறோம். அதனால drum sprite கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதான் கோட் ஏரியா. சரியா? இங்கே தான் நம்ம இந்த வேணுங்கிற கோடை கோட் பிளாக்ஸை இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே போட போகிறோம். ஸோ என்னென்ன கோட் பிளாக்ஸ் நமக்கு வேணும்? when this sprite clicked, play drum snare drum for 0.25 beats. ஸோ நம்ம பேசிக்காக என்ன வேணும்? இந்த ட்ரம் மேலே கிளிக் பண்ணும்போது அது ட்ரம் சவுண்ட் பண்ணும். ஸோ எப்படி போகணும்? ஈவெண்ட்ஸ்க்கு போய் when this sprite clicked இந்த பிளாக் எடுத்து வந்துட்டு இந்த ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்? மியூசிக் ப்ளே ஆகணும். என்ன? ட்ரம் ப்ளே ட்ரம் ஸ்னேர் ஃபார் 0.25 பீட்ஸ். ஸோ இது டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கு. இதை வச்சுலாம் இப்போ ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். குட். எனக்கு அந்த சவுண்ட் கேட்குது, ட்ரம் சவுண்டு. எப்பப்போ நான் இந்த ட்ரம்மை கிளிக் பண்ணும்போதோ எனக்கு அந்த சவுண்ட் கேட்குது. ஆனால் இது ட்ரம் ஆக்சுவலாக பீட் ஆகுதான்னு எனக்கு இந்த பிக்சர் பார்த்த ஒன்றும் தெரியல. பட் சவுண்ட் மட்டும் கேட்குது. சரி, ஸ்டாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். மேக் ஷுர் தட் த பிளாக்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் லைக் லீகோ. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கிளிக் ஆன் த ட்ரம் டு ட்ரை அவுட் யோர் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த ட்ரம்மை கிளிக் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குட் ஜாப். நெக்ஸ்ட் சேலஞ்ச் இம்ப்ரூவ் யோர் ட்ரம். ஸோ நெக்ஸ்ட் ஏதோ சேலஞ்ச் தந்திருக்காங்க. அது என்ன சேலஞ்சுன்னு பார்க்கலாம். Can you change the sound that the drum makes when it's clicked? ஸோ அந்த ட்ரம் நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது ஸ்னேர் ட்ரம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. வேற ஏதாவது சவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. எஸ், முடியும். எப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே இந்த சின்ன ஏரோ மாதிரி தெரியுது, அந்த இதை கிளிக் பண்ணால் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரம் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பாஸ் ட்ரம். அதுக்கு நெக்ஸ்ட் சைட் ஸ்டிக். ப்ளே சைட் ஸ்டிக். டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்குது. ஸோ இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். Can you also get the drum to make a sound when the space bar is pressed? You will need to use this event block. அதாவது when space key pressed. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? when this sprite is clicked. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணால் கிளிக் பண்ண போகிறோம். அதே நம்ம கீபோர்டில் இருக்கிற கீஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா இந்த யூஸ் பண்ணணும், கீ pressed event. ஸோ when event script போயிட்டு when some key is pressed, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சேலஞ்சுக்கு ஸ்பேஸ் கீ, அப்புறம் திருப்பி மியூசிக் பிளாக் போயிட்டு ப்ளே ட்ரம், உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சவுண்ட். நான் கிராஷ் சிம்பிள் வேணாம், ஏன்னா சிம்பிள் தான் நெக்ஸ்ட் நம்ம அதை ஜான்ராக் போட போகிறோம். ஸோ பாஸ் ட்ரம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எப்போ நான் ஸ்பேஸ் அமுத்துறேனோ அப்போ வேறு சவுண்டு, கிளிக் பண்ணும்போது வேறு சவுண்டு. Okay, good. So if you want to copy your existing code, right click on it and then click on duplicate. இப்போ நம்ம இந்த இதே பிளாக்ஸ் நமக்கு ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு சொன்னால் அது நமக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பியாக வரும். இப்போ நமக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால நான் இதை போட்டுக்கிறேன். ஓகே, இதை பண்ணியாச்சு, சேலஞ்ச் பண்ணிட்டோம். குட். ஸோ நெக்ஸ்ட் மேக்கிங் அ சிங்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிங்கர் ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நவ் யூ வில் ஆட் அ சிங்கர் டு யுவர் பேண்ட். இப்போ வந்து சிங்கர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் அ சிங்கர் ஸ்ப்ரைட் டு யோர் ஸ்டேஜ். எப்படி ஆட் பண்ணலாம்? குட். ஸோ ஸ்ப்ரைட், சூஸ் அ ஸ்ப்ரைட் லைப்ரரி. ஸ்ப்ரைட் லைப்ரரி போயிட்டு சிங்கர் சூஸ் பண்ணணும். சிங்கர் எங்கே இருக்காங்க? இங்கே தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? ஓகே, இங்கே சிங்கர்னு டைப் பண்ணாலும் வரலாம், வந்துடுச்சு. ஓகே, சூஸ் பண்ணிட்டோம். சரி, சிங்கர் இங்கே இருக்காங்க.
ட்ரம் பக்கத்தில் இருக்காங்க, அங்கே வேணாம், இங்கே வேணும். அதனால் நான் அதை ட்ராக் பண்ணி தள்ளி போட்டேன். ஓகே, ஸோ adding a sprite from the library. ஸோ இது நம்மளுக்கு பண்ண தெரிலனா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ பட் நம்ம பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. குட், இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், before you can make your singer sing, you need to add a sound to your singer sprite. Make sure that you have selected your singer sprite, then click on the Sounds tab and click on Choose a Sound. ஸோ பேசிக்காக நம்ம மோட்டோ என்ன, இந்த சிங்கர் கிளிக் பண்ணும்போது சிங்கர் வந்து ஒரு பாட்டு பாடணும், ஏதோ ஒரு பாடணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சிங்கருக்கு வந்து நம்ம சவுண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சிங்கருக்கு சவுண்ட் ஆட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் மேக் ஷுர் சிங்கர் கிளிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சவுண்ட் டேப் போகணும். இப்போ சவுண்ட் டேப் போயிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு சவுண்ட் இருக்குது, இது வந்து பாப் சவுண்ட். இது பை டிஃபால்ட் ஒரு சவுண்ட் வரும் ஜஸ்ட் சவுண்டுக்கு. பட் நம்ம இந்த சிங்கருக்கு என்ன போடலான்னு இருக்கோம், சிங்கிங் சவுண்ட். ஸோ சூஸ் அ சவுண்ட், இதை கிளிக் பண்ணி சூஸ் அ சவுண்ட். அங்கே போயிட்டு வாய்ஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இருக்கும். சூஸ் அ சவுண்ட், வாய்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன சிங்கர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது பண்ணியாச்சு. சூஸ் அ சவுண்ட், வாய்ஸ் போயிட்டு வாய்ஸில் the following code block to sprite singer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே சிங்கர் இதாக இருக்கு. ஓகே, சிங்கர் 1, சிங்கர் 2. ஸோ நம்ம சிங்கர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கர் 1 இருக்குது. இந்த பீட் பாக்ஸ் எனக்கு வேணாம், அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். பாப் வேணாம், டெலிட் பண்ணிட்டேன். ஸோ சிங்கருக்கு வந்து ஒரு சவுண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பட் இன்னும் அந்த சவுண்ட் சிங்கருக்கு நம்ம ஆட் பண்ணல. அதை எப்படி ஆட் பண்ணும்? ஸோ சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணும்? டு யூஸ் த சவுண்ட், add the following code block to your singer sprite. ஸோ சேம் நம்ம எப்படி அந்த ட்ரம்முக்கு வந்து நம்ம வந்து when this sprite is clicked play drum ன்னு போட்டோமோ, அதே மாதிரி இந்த சிங்கருக்கு when this singer is clicked. ஸோ when this sprite is clicked என்ன பண்ணும்? சவுண்ட் ப்ளே சவுண்ட். என்ன சவுண்ட்? அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிங்கர் இருக்கு. ப்ளே சவுண்ட் singer 1 until done. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி சிங்கர் கிளிக் பண்ணால் சிங் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக் வந்து பாடுது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பிளாக் ஆட் பண்ணிட்டோம். Click on your singer on the stage and see what happens. Does she sing? Yes, of course. So next, good job. So next வந்து costumes. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ரம் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரம்முக்கு ஒரு மியூசிக் கொடுத்தாச்சு. சிங்கர் ஆட் பண்ணியிருக்கோம், சிங்கருக்கு ஒரு மியூசிக் கொடுத்தாச்சு. பட் சிங்கர் கிளிக் பண்ணும்போது இது ஆக்சுவலாக சிங்கர் பாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரில. இல்லை ட்ரம்மை கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக ட்ரம் பீட் ஆகுதா அப்படிங்கிற சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரில. அதுக்கு தான் இந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ காஸ்டியூம்ஸ். Now you will make your singer look like she is singing. You can change how your singer sprite looks when it's clicked by creating a new costume. Click on the costume tab and you will see the singer costume. Okay, so singer first choose பண்ணிக்கோங்க. அப்புறம் costume. ஸோ கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற costume tab போனீங்கன்னா பாருங்க, இங்கே சிங்கர் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த சிங்கரை வந்து பாடுற மாதிரி காட்டணும். சரியா? ஸோ இது பண்ணியாச்சு. நம்ம இந்த காஸ்டியூம் டாப் போயாச்சு, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் ஆன் த காஸ்டியூம் அண்ட் தென் கிளிக் ஆன் டூப்ளிகேட் டு கிரியேட் அ காப்பி ஆஃப் இட். ஸோ இதனுடைய காப்பி ஒன்று பண்ணணும், இந்த சிங்கருடைய ஒரு காப்பி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொன்னால், இதில் வந்து மவுஸை வந்து ஹூவர் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அங்கே எக்ஸ்போர்ட் டூப்ளிகேட்னு 2 இருக்குது. நம்ம டூப்ளிகேட் கிளிக் பண்ணால் இதே சிங்கர் மாதிரி சிங்கர் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், கிளிக் ஆன் த நியூ காஸ்டியூம் called singer 2 and then select the line tool
and draw lines so it looks like your singer is making a sound. So இந்த line tool choose பண்ணி singer வந்து பாடுற மாதிரி நமக்கு ஒரு drawing போடணும். ஸோ லைன் டூல் எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஸோ லைன் டூல் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் வரணுங்க இப்படி வரைகிறேன். ஓகே, குட். ஸோ இதை நான் பண்ணியாச்சு. கிளிக். The name of the costume aren't very helpful at the moment. Type into the text boxes of the costume to change their names to not singing and singing. ஸோ நான் பண்ணிட்டோம். ஆனால் இந்த காஸ்டியூமுக்கு பேர் சிங்கர் 1, இந்த காஸ்டியூமுக்கு பேர் சிங்கர் 2. பட் இது ஆக்சுவலாக நம்ம கோடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பேராக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து இந்த காஸ்டியூம் வந்து பாடும்போது கிடையாது. ஸோ நாட் சிங்கிங். ஸோ நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்து ஆக்சுவலாக சிங் பண்ணும்போது ஸோ சிங்கிங் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். இது ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நாட் சிங்கிங், சிங்கிங்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து now that you have two different costumes for your singer, you can choose which costume is displayed. Add these two code blocks to your singer sprite. ஸோ இப்போ வந்து நமக்கு சிங்கருக்கு வந்து 2 காஸ்டியூம் இருக்குது. இப்போ இந்த காஸ்டியூம் எப்போ டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி நம்ம கோட் மூலியமாக பண்ணலாம். ஸோ when the sprite is clicked, play sound தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து switch costume to singing, play sound, சவுண்ட் சிங் ஆனதுக்கப்புறம் ப்ளே ஆனதுக்கப்புறம் switch costume to not singing. ஸோ அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ லுக்ஸ் போயிட்டு switch costume. ஸோ இங்கே சிங்கிங். ஸோ வென் கிளிக் பண்ணும்போது சிங்கிங் காஸ்டியூம் போயிட்டு சிங் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பியும் switch costume not singing. ஸோ சிங் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். சிங் பண்ணும்போது அந்த கோடு வருது. சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடு வருது. பாடுற மாதிரி ஒரு appearance தருது. ஸோ the code block for changing the costumes in looks. ஸோ இது பண்ணியாச்சு. click on your singer on the stage. Does she look like she is singing? Yes, அவங்க பாடுற மாதிரி தெரியுது இல்லையா? Yeah. Now make your drum look like it's being hit. சரியா? Use the instruction for changing your singer sprite costume to help you. ஸோ நம்ம இப்போ அதே மாதிரி தான் ட்ரம் பண்ணணும். ட்ரம்மை கிளிக் பண்ணும்போது அதை ட்ரம் ஆக்சுவலி பீட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கணும். அது எப்படி பண்ணலான்னு சொன்னால் நம்ம எப்படி சிங்கருக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். சரி, குயிக்காக பண்ணி பார்ப்போமா? ஸோ முதல்ல ட்ரம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரம்க்கு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் காஸ்டியூம் போங்க. ஸோ ட்ரம்மோட காஸ்டியூம் தெரியுது. ஆல்ரெடி ட்ரம்மோட காஸ்டியூமில் 2 இருக்குது. நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ட்ரம் இருக்குது. ஸோ நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாட் ட்ரம்மிங். அடுத்து வந்து ட்ரம்மிங் போட்டலாமா? ட்ரம்மிங். ஸோ இப்போ கோடுக்கு போயிட்டு ஸோ இந்த ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அது ஆக்சுவலாக ட்ரம் பண்ண மாதிரி காட்டணும். ஸோ லுக்ஸ் போயிட்டு திருப்பியும் சேஞ்ச் காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரம்மிங், அப்புறம் நாட் ட்ரம்மிங். அதே மாதிரி ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரம் பண்ணணும். ஸோ ட்ரம்மிங். அடுத்தது ட்ரம் பண்ணதுக்கப்புறம் நாட் ட்ரம்மிங். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். எவ்ரி டைம் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் உடனே ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் ட்ரம் ப்ளே பண்ணும்போது ட்ரம் பண்ண மாதிரி தெரியுது. ஓகே, குட். ஸோ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச். Improve your band. Use what you have learned in this project to make your own band. You can create any instrument you like. Look at the available instrument sprites and sounds to get some idea. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து
பியானோ யூஸ் பண்ணியிருக்காங்க, play note. So அப்புறம் your instrument doesn't have to be realistic though. For example, you could make a piano made out of muffins. ஸோ இந்த மாதிரி muffins வச்சு கூட நீங்கள் கலர் ஆட் பண்ணலாம். ஸ்ப்ரைட் எதுவாக இருந்தாலும் ஓகே, இது கண்டிப்பாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. You can use more sprite from the library and you can also paint your own sprites. ஸோ இங்கே ஸ்ப்ரைட் லைப்ரரி போய் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேண்டியதை நீங்களே கூட பெயிண்ட் பண்ணலாம், நீங்களே கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டிய ஸ்ப்ரைட்ஸை. If you have a microphone, you can record your own sounds and you can even use a webcam to hit your instruments. So different um, recording sounds நீங்களே ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் மோஷன் டிடெக்டரை வச்சு நீங்களே ஹிட் பண்ணும்போது அது சவுண்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. இது பண்ணதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் இந்த இதில் நம்ம இது பண்ணுறதில்ல. ஓகே, இந்த டுட்டோரியலில் நான் இதை பண்ணுறதில்ல. இது உங்களுக்கான ஒரு சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. Okay, what's next? Now that you have been built your first Scratch project, why not take a look into the Lost in Space Scratch project? So Lost in Space Scratch project நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். ஸோ நம்ம இப்போது முதல்ல என்ன சொன்னோம், இந்த ராக் பேண்டில் சிங்கர், ட்ரம் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சிம்பிள் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, அதுக்கான கோடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ குயிக்காக இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நான் அதை இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ திருப்பியும் இந்த சிம்பிள் ஆட் எப்படி பண்ணோம், ஸ்ப்ரைட் போனோம், சிஒய் ட்ரம் சிம்பிள் இதை இருக்கு, இங்கேருந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய சிம்பிளுடைய நான் இங்கேருந்து சிம்பிள் போயிட்டு அங்கேருந்து கட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ when the sprite is clicked and switch costume, because இதனுடைய சிம்பிளுக்கு காஸ்டியூம் ஆல்ரெடி இருக்கு பீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் அதை டூப்ளிகேட் பண்ணல. பட் ஓகே, நமக்காக நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ட்ரம்மிங் என்ன போட்டால் நாட் பிளேடுன்னு போட்டுறேன். சரியா? ஸோ காஸ்டியூம் போகணும், லுக்ஸ் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பிளேட். என்ன மியூசிக் போடணும், மியூசிக் போடணுன்னா சவுண்ட் போடணும். இதில் பிளே ட்ரம், அதில் க்ரஸ் சிம்பிள், அப்புறம் லுக்ஸ் போயிட்டு ஸ்விட்ச் காஸ்டியூம் நாட் பிளேட். ஸோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஏ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ட்ரம்முக்கு பண்ண மாதிரி இங்கே ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இது நடக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சி அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கணும், இது ப்ளே பண்ணணும்னு சொன்னால் திருப்பியும் ட்ரம் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், ஈவெண்ட்ஸ் போங்க, வென் ஸ்பேஸ் கீ இஸ் ப்ரெஸ்ட். ஆனால் நமக்கு இங்கே வந்து சி கீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சி கிளிக் பண்ணும்போது ஸோ இதை வந்து டூப்ளிகேட் போட்டாச்சு, டன். குட். ஸோ முதல் பார்த்த மாதிரி அருமையான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் பிக் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ சி கிளிக் பண்ணும்போது ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன், ட்ரம் பீட் ஆகுது. அப்புறம் சிம்பிளுக்கு சி கிளிக் பண்ணுறேன், சிங்கருக்கு சிங்கர் கிளிக் பண்ணுறேன், சூப்பராக ப்ளே ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.